ஏங்க ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க சிக்கன் சாங்ஸி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கன் எடுத்துக்கோங்க. அதில் மிளகாத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, உப்பு, லெமன், தயிர் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour to 1 hour ஊற வச்சுக்கணும். நான் வந்து இதை ஆல்ரெடி மேரினேட் பண்ணி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அன்னி சேர்த்துக்கோங்க. இதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 வெங்காயம், 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உங்கள்கிட்ட பாதாம் இருந்துச்சுன்னா நீங்கள் பாதாம் கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ லேசாக அதை வதக்கி விட்ருங்க. இதை வதங்குற கேப்பில் நெக்ஸ்ட் இதில் ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்ச உடனே மேரினேட் பண்ணி வச்சுக்கிற சிக்கன் அதில் சேர்த்துக்கோங்க. சிக்கன் வந்து 90% ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது வதங்கிடுச்சு. நம்ம இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு இதே மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. பிரிட்ஜி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் அதுவும் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கிளறிக்கோங்க. இப்போ இதில் மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா சேர்த்து ஒரு கிளறிக்கோங்க. இப்போ இதில் தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப தண்ணியாக இல்லை, ரொம்ப திக்காக இல்லை, மீடியமாக இருக்கணும். இப்போ பச்சை வாசனை போகிறதுக்கு கொதி வர விட்ருங்க. இப்போ கொதி வந்தோடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் இதில் சேர்த்து ஒரு பரட்டுக்கோங்க. இப்போ இது மேலே கசூரி மேத்தியை தூவி விட்டுக்கோங்க. அப்படி இப்போ ஒரு 10 minutes மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் திறந்து பார்த்தோன்னா ஆஹா, சிக்கன் சாங்ஸி ரெடி. இது நம்ம வந்து சப்பாத்தி, நான், ஜீரா ரைஸ் கூட சர்வ் பண்ணலாம். நான் வந்து ஜீரா ரைஸ் கூட சர்வ் பண்ணேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் கொடுத்து பாருங்கள். எல்லாம் ஆஹா ஓஹோன்னு சொல்லுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். பாய்.